Hello and welcome everyone to HC. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா வாட் டு டூ ஆஃப்டர் பிஎஸ்சி. ஓகே, ஸோ பிஎஸ்சிக்கு அப்புறமா வந்து எம்எஸ்சி வந்து எங்கே படிக்கலாம், அதர் தென் ஐஐடிஸ் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதர் தென் ஐஐடிஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஐடிஸ்க்கு அடுத்ததாக பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐசர்ஸ் அண்ட் தென் என்ஐடிஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து 7 ஐசர்ஸ் இருக்குது அண்ட் தென் 31 என்ஐடிஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் ஃபியூ அதர் இன்ஸ்டிடியூட், செப்ஸ் அண்ட் தென் ஐசிடி, நீசர், இந்த மாதிரி வந்து ஃபியூ மோர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா? ஸோ இப்போ ஐசர்னா என்ன? ஐசர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஒன்லி ஃபார் ரிசர்ச் அண்ட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்காக மட்டுமே வந்து க்ரியேட் பண்ணது தான் அவங்களோட ஐசர்ஸ். ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் எந்த ஐசருமே இல்லைனாலும் பட் ஐசர் திருப்பதி அண்ட் ஐசர் திருவனந்தபுரம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெரி நியர்பை. ஓகே, ஸோ நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஐசர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் ஐசரில் அட்மிஷன் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு காமன் எக்ஸாம், லைக் உங்கள் ஜாம் எக்ஸாம் மாதிரி இந்த ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பேசிஸில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் லைக் இதில் ஒரு நல்ல ரேங்க் இருந்தால் உங்களுக்கு ஐசரில் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த க்ரைட்டீரியாஸ், இந்த எக்ஸாம்ஸ் ஆர் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பேசிஸில் மோஸ்ட்டாக எடுப்பாங்கன்னா உங்களோட ஜாம் ஸ்கோர். ஸோ இன் கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஐசர் பூனே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐசர் பூனேக்கு வந்து ஜாம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்கணும். ஜாம் ஸ்கோர் வந்து 800 இருந்தால் உங்களுக்கு வந்து ஐசர் பூனே கிடைக்கும். ஐசர் கொல்கட்டா வந்து ஜாம் 100 இருக்கணும்னு நினைக்கிறேன். சாரி, 1000, ஜாம் 1000 ரேங்க்குள்ளே இருக்கணும். அதர் தென் தட் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1200 to 1500, ஆல்மோஸ்ட் 1600 to 600 700 வரைக்கும் கூட போகும். ஓகே, ஸோ ஐஐடி ஜாமில் வந்து நீங்கள் ரேங்க் வந்து இந்த ரேங்க்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், ஐசர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் அதர் தென் தட் நீங்கள் இப்போ வந்து என்ஐடிஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. என்ஐடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாம் ஸ்கோர், ஜாம் ஜஸ்ட் குவாலிஃபைடாக இருந்தால் கூட இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, ஜாம் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைடாக இருந்தால் கூட யூ கேன் ஈஸிலி அப்ளை. அண்ட் தென் வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கன்னா இஃப் யூ ஹவ் கிவன் யுவர் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம். ஓகே, ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் பேஸ் பண்ணி கூட வந்து என்ஐடிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, அட்மிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோர் வந்து என்ஐடிஸ் மட்டும் இல்லை வேறு காலேஜஸில் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ வெரி காமன் மெத். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பட் ப்ராப்பராக அந்தளவுக்கு கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் யூ ஹேவ் சம் ஸ்கோர். ஜேஇ அட்வான்ஸ் எழுதும்போது ஒரு ஸ்கோர் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்கோர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லை, நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், நான் வந்து இப்போ இந்த ஐசர் இல்லை என்ஐடி போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜஸ்ட் எக்ஸாம். ஸோ இது வந்து டிஐஎஃப்ஆரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஏர்லி. இந்த தடவை வந்து எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டிஐஎஃப்ஆரில் ஜஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபிசிக்ஸ் பீப்புள். ஓகே, அண்ட் தென் அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஜாம் ஸ்கோர் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ஸ்கோர் நீங்கள் வந்து உங்களோட ஜஸ்ட் ஸ்கோரும் வந்து இஸ் வேலிட் ஆல் ஓவர். எல்லா காலேஜஸ்லையுமே எந்த காலேஜ் அட்மிஷனுக்குமே இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ஜஸ்ட் ஸ்கோரும் யூஸ் பண்ணலாம். ஃபார் பயாலஜி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜேஇஇ ஜிபிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் இது பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், திஸ் ஒன்லி ஃபார் யர் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். பட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஜாம் எக்ஸாம் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் காலேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் நீசர். ஓகே, ஸோ இது வந்து as of now பெரம்பூரில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நீசர் யூஸ்வலி கண்டக்ட் நெஸ்ட் எக்ஸாம். ஓகே, நீசர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அன் எக்ஸாம் கால்ட் என்இஎஸ்டி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் பேஸ்டில் தான் என்ன பண்ணுவாங்க, நீசரில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் காமன் ஃபார் யுவர் செப்ஸ் ஆல்சோ. ஸோ செப்ஸ்ன்றது அகெயின் அ காலேஜ். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆல்சோ ஆக்சுவலி யூஸ் நீஸ்ட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ அதர் தென் தட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸோ அதர் தென் தட் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசிடி.
ஐசிடி இஸ் நத்திங் பட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. இது வந்து கொல்கட்டால இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ தெர் ஆர் and then you can also apply for your JNSAR, Jawaharlal Nehru Institute, ஜேஎன்சார். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிஎஸ்சிக்கு அப்புறமா எம்எஸ்சி பண்றதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் அ வேலிட் ஆர் ஜஸ்ட் குவாலிஃபைட் ஜாம் ஆர் ஜேஇ எக்ஸாம் இருந்தா அப்ளை பண்ணலாம். ஃபார் ஐஇடி எக்ஸாம் அண்ட் நீஸ்ட் எக்ஸாம் அதெல்லாம் வந்து கன்சிடர் கிடையாது. ஓகே. ஸோ எவ்ரி இன்ஸ்டிடியூட், எல்லா இன்ஸ்டிடியூட்மே வந்து அவங்களுக்கான ஓன் ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து காமன் அப்ளிகபிள் கிடையாது. சம் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து தே டோன்ட் கன்சிடர் ஜாம் ஸ்கோர்ஸ். சம் இன்ஸ்டிடியூட்ல தே டோன்ட் ஈவன் நீட் திஸ் இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் இல்லாமல் தே கன்சிடர் தேர் ஓன் எக்ஸாம்ஸ். ஒரு காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி தான் வைப்பாங்க. இப்போ ஐசரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஐடி இஸ் நத்திங் பட் அன் ஆப்டிடியூட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு வெப்சைட்டில் போயும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஐசர் ட்ரிவாண்ட்ரம். Okay. So ISET Trivandrum type பண்ணனே you will get the first welcome page, ISET Trivandrum page. Okay. So you can get into it. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐசெட் ட்ரிவாண்ட்ரமில் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் 2 years எம்எஸ் ப்ரோக்ராம். ஓகே. 2 years எம்எஸ் ப்ரோக்ராம்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து தே ஆல்சோ ஹாவ் யுவர் 5 years பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம். ஸோ பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் வந்து இன்டிகிரேட்டட் டிசிப்ளினரி. ஸோ யாருக்கெல்லாம் வந்து உங்களோட மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ் பண்ணுமோ, ஸோ அதுக்கு வந்து 5 years இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. பட் நம்ம வந்து எம்எஸ்சி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வில் கெட் இன் டு திஸ் 2 years ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் எம்எஸ்சி இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டிவ்ஸ் வந்து செகண்ட் செமஸ்டர் வரைக்கும் இருக்குது, ஃப்ளெக்சிபிள். அண்ட் இட்ஸ் அ okay, they also have interdisciplinary courses. Credits and scores can be modified ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்எஸ்சி பயாலஜி ஆர் எனி கோர்சஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து இன்னும் அட்மிஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. ஸோ அட்மிஷன் போர்ட்டல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st April தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தே ஹாவ் கிவன் தி அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ் வெப்சைட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் இட். ஸோ இங்கே வந்து பேசிக்காக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 or 4 year பேச்சுலர் டிகிரி. ஓகே. ஸோ 3 year or 4 year பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க வித் மினிமம் 60% மார்க். ஸோ உங்களுக்கு வந்து 60% மார்க் இருக்கணும் ஆர் சிஜிபி அவுட் ஆஃப் 6.5 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தே ஹவ் கிவன் ஃபார் அதர் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் திஸ் வேறு எந்த எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியாவும் கொடுக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாம் ஆர் எனி எக்ஸாம்ஸ் கோர்ஸை வந்து மென்ஷன் பண்ணலை. மேபி அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இட் வில் பி அப்டேட்டட். ஓகேவா? ஸோ அது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தா தான் நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் தே ஆல்சோ ஹாவ் syllabus. ஓகே. ஸோ கேண்டிடேட்ஸ் வித் ரெலவெண்ட் பேக்ரவுண்ட் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தேல் ஹாவ் அன் ஆன்லைன் டெஸ்ட். ஓகே. ஸோ ஆன்லைனில் வந்து தேல் ஹாவ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா May 14th வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யூ கேன் டவுன்லோட் திஸ் சிலபஸ். ஓகே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஐசர் ட்ரிவாண்ட்ரமில் டோட்டல் 20 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக்காக எங்கே மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணாலும் அட் மேக்ஸ் 20 to 30 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ 7 ஐசர்ஸ் இருக்குன்னா ஒரு ஐசரில் 20 சீட்ஸ்னும் போது 7 ஐசர்ஸில் ஆல்மோஸ்ட் 140 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூ ஹாவ் டு அப்ளை. Okay. And then they have given the program highlights and then they have given the important dates. So important datesல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 1st Aprilலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்டில் யூ ஹாவ் டைம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். எல்லா ஐசர் வெப்சைட்ஸ்லையும் போய் யூ கேன் சி. ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May month வரைக்கும் 1 month வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆன் 14th May. அண்ட் தே ஹாவ் கிவன் தி ஸ்கெடியூல் ஆல்சோ. என்ன சப்ஜெக்ட்க்கு என்ன டைம் பீரியட்ல வந்து டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வேற எந்த க்ரைட்டீரியாவும் ஆஸ் ஆஃப் நவ் கொடுக்கலன்றதுனால திஸ் இஸ் வெல் அண்ட் குட். யூ கேன் கோ த்ரூ திஸ், ஸ்டே அப்டேட்டட். April 1st வந்து ஐ வில் மேக் அன் அகெயின் one more reminder video for this one. Okay. And then let's go to your
now ஐசர் திருவாண்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஐசர் திருப்பதி. That is next nearby. Tirupati. Okay. So again, ஐசர் திருப்பதி. Okay. ஸோ ஐசர் திருப்பதி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆஃபர் பிஎஸ்எம்எஸ், அதாவது உங்கள் பேச்சுலர்ஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ் ஒன்றா பண்ணலாம். தட் இஸ் யுவர் பிஎஸ்எம்எஸ் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அண்ட் தென் தே ஆல்சோ ஆஃபர் பிஹெச்டி. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆஃப்டர் பிஎஸ்சின்றதுனால வில் கெட் இன் டு இன்டெகிரேட்டட் பிஹெச்டி. ஓகேவா? ஸோ இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபார் யுவர் ஐசர் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் தான் இருக்குது. டைரக்ட் மாஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஐசஸ்லையுமே வந்து டைரக்ட் மாஸ்டர்ஸ் கம்மி தான், பட் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி வந்து மோஸ்ட்லி அவைலபிள். ஓகே, பிகாஸ் ஐசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூட். ஸோ அங்கே வந்து பிஹெச்டிக்கு வந்து மச் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பிஹெச்டிக்கு என்கரேஜ் பண்ணுறதுனால மோஸ்ட்டாக இன்டெகிரேட்டட் பிஹெச்டியாக தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்ச் 19 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 8 வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் டைம். அண்ட் ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐசர் திருப்பதிக்கு முன்னாடியே வந்து வெல் ஃபினிஷ் ஐசர் திருவேந்திரம்க்கு முன்னாடியே ஐசர் திருப்பதி கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் திருப்பதியில் வந்து தே ஹேவ் கிளியர்லி மென்ஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வித் மினிமம் 60% மார்க்ஸ் இருக்கணும், சிஜிபிஏ 6.5 இருக்கணும். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? தே ஆல்சோ ஹவ் நீட் அ வேலிட் ஜாம் ஸ்கோர். ஜாம்ல இருக்கு வேலிட் ஒரு ஜஸ்ட் குவாலிஃபைட் ஜாம் ஸ்கோர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, so and then they also have the other important process, and they also given the application form and everything, so you can go through this one. Okay, next comes your NIT Trichy. Okay, so NIT Trichy website la poningina, so NITs will usually follow through CCMN. Okay, so NIT official website la poite if you go for admission la choose whatever you want. So I'm selecting MSc. Okay, so MSc applications மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் த்ரூ யுவர் CCMMT and CCMNN. ஓகே, ஸோ CCMN அப்படின்னா என்னென்னா இட்ஸ் ஃபார் யுவர் சென்ட்ரலைஸ்ட் கவுன்சிலிங். ஸோ என்ஐடிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த பேஸில் தான் வந்து உங்கள் MSc என்ட்ரன்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் யுவர் சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கு இட்ஸ் கால் CCMN. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகலை ஃபார் யுவர் CCMN. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஜூன் மந்தில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, as you can see here. ஸோ ஜூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நோட்டஸே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் எவ்ரி திங். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் படித்தாலே தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் ஜாம் ஸ்கோர் அண்ட் எல்லாமே பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தேல் அலாட் தி காலேஜ். ஓகே, லைக் யர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி அலாட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து CCMNல வந்து உங்களோட NITs, IESTs, ஸோ அதர் GIFTs. GIFTIனா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் யுவர் கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகே, ஸோ சம் ஆஃப் தி வெல் நோன் ரெக்கக்னைஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸில் கூட வந்து அட்மிஷன்ஸ்க்கு வந்து பாசிபிள். ஸோ இது எல்லாமே வந்து CCMN ப்ராசஸ் பேஸில் தான் நடக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் நாட் ஸ்டார்டட் இயர். ஸோ ஏன் இதெல்லாம் வந்து டிலே ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட IITஸோட அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகும். தென் கம்ஸ் யுவர் ஐசர் அட்மிஷன்ஸ், தென் கம்ஸ் யுவர் NIT அட்மிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜ் அட்மிஷன்ஸாக வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் NIT வந்து ஆல்மோஸ்ட் அட் தி எண்டில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸுமே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தட். So this is one of the very important one, and you can also check for the NIT Pondicherry. So let me go for NIT Pondicherry. NIT Pondicherry. So as of now நான் எல்லா இருக்கிற 31 NIT வெப்சைட்ஸ்க்கும் போகல. ஸோ ஐம் ஜஸ்ட் selectively going for what is inside Tamil Nadu and what is nearby Tamil Nadu. அது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, administration, faculty, and then you have your admissions here. Okay, admission to the courses of so admissions process வந்து இன்னும் இது பண்ணல. So we'll go for MSc. So again, admission is based on your CCMN process. Okay, so NIT Pondicherry கூட admission வந்து என்னது based on your CCMN process தான். So CCMN process வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. So you can get into it. Okay, so and then now we'll go to NISER websites. NISER.
Sorry, Nizar is in Bhubaneswar. Okay, so there is only one Nizar, which is in Bhubaneswar, which is a National Institute for Science Education and Research. Okay, likely we have for ISER, right? ISER is for Indian institution, Nizar is for National Institution. Okay, there is only one Nizar, which is in Bhubaneswar. So again, if you go through, okay, here you have administration, art schools, admissions. Okay, if you go to the academic page, you'll have the admissions. So you can see here. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா they what they offer அப்படின்னு பார்த்தீங்கன்னா after 12th or equivalent in science, அதாவது நீங்க வந்து உங்க பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருந்தா லைக் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா for 5 years masters program. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா this is your integrated programs. Okay, for your integrated programs they usually conduct an NEST exam, NEST exam. So அது வந்து பார்த்தீங்கன்னா is eligible for two colleges. One is your NEEPS, the other one is for SIPS. Okay, this is for your Center for Excellence in Basic Science. They also take master students or integrated PhD students via NEST exams. Okay, so they also have different applications. You can go through this website. Okay, I'll give the links below. Okay, yeah, and finally we have our ICT. Mm, ICT. Okay, ICT Institute. So as I told, ICT is nothing but Institute of Chemical Technology, which is in Mumbai. There is only one institute for chemical. Okay, so and then there is a direct post. So now we'll again look for the admission process. So if you can see here, there is a so many things. Let me. So in your ICT, so Institute of Chemical Technology வந்து பார்த்தீங்கன்னா it's in Mumbai, Bhubaneswar, and then it's in Martawada, Jalna. Okay, somewhere else. Okay, so admission வந்து பார்த்தீங்கன்னா you can go through the academic page and then you can go to programs. So programல வந்து பார்த்தீங்கன்னா they offer postgraduate program and then they also offer PG science program. Okay, that is also somewhat similar to your postgraduate, and they also offer your integrated masters, which is integrated with your PhDs and everything. So I'll just go for integrated, sorry, postgraduate programs. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கெமிக்கல் டெக்னாலஜி. ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து தெர் இஸ் ஒன்லி டூ பாசிபிலிட்டிஸ். தி ப்ரோக்ராம் கோட் PG15A. Okay, and then there is one more, which is in PG code 1515, Masters in Chemistry. Okay, so இது ரெண்டு பேசிஸில் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஹாவ் அ சிலபஸ். ஸோ அவங்க வந்து தே நியூலி லான்ச் திஸ் மாஸ்டர்ஸ் பேப்பர். ஓகேவா, ஸோ கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து தே ஹாவ் நியூலி லான்ச் அண்ட் தென் தே ஹாவ் கிவன் தி சிலபஸ் அண்ட் தி criteria and everything. Okay, so intakes வந்து பார்த்தீங்கன்னா they also have only 20 seats and admission. The candidates with 3 years degree or 6 units of chemistry, that is basically உங்கள் BSc level or degree வந்து require. And என்ன கேட்டிருக்காங்க, the candidates must have passed, so candidates should have at least 60% is the basic criteria, and they are not asking for the any extra exams. Okay, so extra qualifications எதுவும் கேட்கலன்றதுனால you can apply for this ICT Mumbai if you are well and if you are comfortable. நீங்கள் வந்து மும்பை போகிறதுக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா you can apply for this. Likely they have one more paper here on MSc Chemistry. So again, this is a newly launched and they also have given the same priority levels. Okay, so admission process வந்து almost very similar தான். So and then they have given special criteria for Maharashtra people. Okay, so ICT Mumbai is also one of the best colleges. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டர் சான்சஸ் இருக்கும். நீங்கள் எந்த இதில் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஈஸியாகவே இது பண்ணலாம். இஃப் யூ ஆர் சம்மன் நீங்கள் வந்து கோர் இண்டஸ்ட்ரியிலேயே நான் வந்து ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறோம் போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ். ஸோ hope this all helped you. If there is anything, I'll keep you updated. Thank you.